Hello guys, welcome back to Filmy Flex. Studio Green and Neelam Productionல பா ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷோட இசையில நம்ம சியான் விக்ரம் நடிச்சு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகி இருக்கிற படம் தான் கங்கலான். படத்தை பத்தி 2 வரியில சொல்லணும்னா மாஸ்டர் பீஸ் ஆஃப் சினிமேட்டிக் மார்வல்னு சொல்லலாம். எங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸை பத்தி பேசணும்னா நம்ம சியான் விக்ரம் எப்பேற்பட்ட ஆக்டர்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அண்ட் இந்த படத்துலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆக்ட்ரஸ் மாளவிகா ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸ்டன்ட் சீன்ஸ்ல எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பார்வதி, பசுபதி, ஜானி ஹரி ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டைலாக்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட டைலாக் டெலிவரி தான். ரொம்ப பவர்ஃபுல்லாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே செம்ம கிரிப்பிங்காக வாவா இருந்துச்சு. கிஷோர் குமாரோட சினிமோட்டோகிராஃபி, கலர் பேட்டர்ன், லைட்டிங், ஃப்ரேமிங், ஆங்கிள், மூவ்மெண்ட்னு விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் படத்தோட கட்டிங்ஸ் எல்லாமே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இந்த படத்துல சில சீன்ஸ்ல ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். அதை நான் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல. நீங்க படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனும் ஆர்ட் டைரக்ஷனும் ரொம்ப டீடைலிங்கா சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் தங்கலானோட செகண்ட் ஹீரோன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சாங்ஸ் பக்காவா வந்திருந்தாலும் பிஜிஎம்ஸ்ல படத்தை எக்ஸலண்டா எலிவேட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி நரேட்டிவ்க்கு மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ்ல இருந்து எண்ட் கிரெடிட்ஸ் வரைக்கும் மியூசிக் ரசிக்கும்படியா இருந்துச்சு. அண்ட் படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே எங்களுடைய பாராட்டுகள். ஃபைனலி கேப்டன் ஆஃப் த ஷிப் பா ரஞ்சித் ஒன்ஸ் அகெயின் அவர் மாஸ்டர் ஆஃப் ஸ்டோரி டெல்லர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ஸ்டைல்ல பேசக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ், ஹியூமனிசம் அண்ட் அது கூட சேர்ந்து ஃபேண்டசின்னு அவரோட விஷனை எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பட் படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்துல கொஞ்சம் லேக் தெரிஞ்சிச்சு. அண்ட் மற்றபடி படத்துல எந்த குறையும் எங்களுக்கு தெரியல. மொத்தத்துல தங்கலான் வெறும் படமா மட்டும் இல்லாம எக்ஸலன்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து அதே எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுங்க. தங்கலான் படத்துக்கு ஃபிலிமி ஃபிளிக்ஸோட ரேட்டிங் 5/4. நீங்க இந்த படத்தை பார்த்து உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.